கப்புள்ஸாக உட்காந்துருக்கோம் இல்லையா? சரி. இன்னைக்கு எத்தனை பேர் யாரும் யாரையும் பார்க்கக்கூடாது, திரும்பி பார்க்கக்கூடாது, மனைவியை பார்க்கக்கூடாது, கணவரை பார்க்கக்கூடாது. உங்கள் கணவர் ரெடியாகி வந்திருக்காரு ஆலயத்துக்கு, உங்கள் மனைவி ரெடியாகி வந்திருக்காங்க. அவங்க 2 பேர்த்தையும் யார் ஃபஸ்ட்டு பார்த்து அட்லீஸ்ட் அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸாவது அப்படியே பார்க்கக்கூடாது. ட்ரெஸ்ஸாவது மைண்டில் ரெஜிஸ்டர் ஆச்சா? ஹஸ்பண்ட் என்ன ஷர்ட்மா போட்டு வந்தார்? நீ இதை எடுத்து கொடுத்தியா? இல்லையா? சரி, ஓகே. ஆண்டி, அங்கிள் என்ன கலர் ஷர்ட் போட்டிருக்காங்க? பார்க்கக்கூடாது. பார்த்து சொல்கிறேன். கடவுள் எனக்கு ஒரு நல்ல ஒரு கணவனை கொடுத்துருக்காரு. நான் காலைல ட்ரெஸ் போட்டு வெளியே வந்தேன்னா என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, நல்லா இருக்குமா ட்ரெஸ் அப்படின்னு சொன்னார். நல்ல விஷயம் தானே, கேட்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குல்ல. என் கணவர் நல்ல ஒரு மாதிரி ட்ரெஸ் போட்டால் நான் சொல்லுவேன், இந்த ஷர்ட் நல்லா இருக்குப்பா. முதலாவது நம்ம ஒரு குடும்பம் உருவாயாச்சு இல்லைங்களா? நான் எப்போவுமே என் பையன்கிட்ட சொல்லுவேன், எனக்கு ரொம்ப சீக்கிரமான ஒரு மேரேஜ் சொன்னாங்களே. என் பையன் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறான், என் பொண்ணு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. ஸோ நல்ல பெரிய பசங்க தான். ஸோ என்னை எல்லோரும் பார்த்தோன்னே கேட்பாங்க, அப்படியா எப்படி அப்படி சொன்னா, சீக்கிரம் கல்யாணம் ஆயிடுச்சுங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு கல்யாணத்தில் எனக்கு ரொம்ப சாய்ஸஸ் கிடையாது. எங்கள் அப்பா படித்து முடித்து டிகிரி கையில் வருது. எனக்கு இந்த மாதிரி நாடகத்தில் வந்த மாதிரி தான், மேல் படிப்பு போகலாமா, அது வரணும் வருது. எங்கள் அப்பா ஒரு ரொம்ப ஸ்பிரிச்சுவல் ஃபாதர், ஆவிக்குரிய ஒரு தகப்பன். ஆனால் எங்கள் அப்பா சொல்லிட்டாங்க, கடவுளோட சித்தம் தான் அப்படி சொன்னேன். எனக்கு அப்போவே பயம் வந்துச்சு. ஐயையோ, நம்ம சித்தம் இங்கே ஒன்றுமே சொல்ல முடியாது. அதுலேயும் ஆப்ஷன்ஸ்ன்னு பார்த்தா ஒரு 4-5 தான் இருந்திருக்கும். அந்த 4-5ல் எல்லாமே யுஎஸ் அண்ட் யூகேல அபுதாபி. ஓகே, உள்ள லோக்கல்னு வந்தது இது ஒன்று தான், முடிவு ஆயிடுச்சு. ஸோ அதனால் எங்களுக்கு இந்த புது வருஷத்தில் மே மாதம் வந்தால் எங்களுக்கு 22 ஆண்டுகள் முடிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வார். எங்கள் 2 பேரையும் பார்க்கும்போது எல்லோரும் ஃபஸ்ட்டு கேட்குற ஒரே கேள்வி என்னென்னா, உங்களுக்கு லவ் மேரேஜான்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன், வாய்ப்பே இல்லை பிரதர் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா முத்து அவங்க சாம்லாம் கிண்டல் அடிப்பாங்க, அக்கா எங்கேயாவது அண்ணா உங்களை பார்த்தாரு தானே, வாய்ப்பே இல்லை, நான் கோயம்புத்தூர்டா அவர் சென்னைடா, எங்கடா பார்க்குறது அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி நான் யோசிப்பேன், நம்மளையே இப்படி கேட்குறாங்க அப்படின்னு யோசிப்பேன். அப்போது ஒரு குடும்பம்னு உருவானதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் இருக்கோம், அதுதான் முக்கியம். நான் இந்த 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 இதுக்காக பிரசங்கத்துக்காக ஆயத்தப்படும் பொழுது எனக்கு இந்த மாதம் கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தை சங்கீதம் 115:12. எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை தான். என்னது? கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்ம நினச்சா மட்டும் என்ன சும்மா நினச்சிட்டு விட்டுற மாட்டார். அவர் என்ன பண்ணுவார்? நம்மளை ஆசீர்வதிப்பாராம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்மளை நினைத்திருக்கிற கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அந்த அம்மாவோட சாட்சி கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எவ்வளோ ஜீவனுள்ள சாட்சி இல்லை? நம்மளாம் பிறந்ததுலேருந்தே கிறிஸ்தவ குடும்பத்தில் ஊறி வந்தேன். எனக்கெலாம் பல தலைமுறை கிறிஸ்டியன்ஸ் நாங்கள்லாம். எங்கள் தாத்தா பாட்டிலாம் தாத்தா கீர்த்தனால ரெவரண்ட் அவருங்க. ஸோ நான்லாம் யோசிக்கும் போது எனக்கு கஷ்டமாக, எவ்வளோ அசிங்கமாக இருந்துச்சு. எவ்வளோ ஊன்றி கடவுளுக்குள்ளே நிற்கிறாங்க. அந்த அம்மா சாட்சி சொல்லுவேன், எனக்கு இருதயம் களி கூர்ந்தது. ஜீவனுள்ள சாட்சி உங்கள் ஆலயத்தில் எழுப்பியிருக்கிறார், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போது இந்த வசனத்தை குறித்து நான் யோசிக்கும் பொழுது, கர்த்தர் நம்ம நினச்சனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இன்றைக்கி இங்கே உட்கார்ந்துருக்குறோம். நம்மளை நினச்சி இவ்வளவு நாள் அங்கிள் ஆண்டி, ஒவ்வொரு பாஸ்டர் அம்மா குடும்பம், இந்த வருஷம் சொல்ல முடியுமா எல்லாம் ஸ்மூத்தாக போச்சுன்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? யாருமே சொல்ல முடியாது. இருந்துச்சு, நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாத மாதிரி சூழ்நிலை, இது நடக்குமா கைகூடி வருமா தெரியாத சூழ்நிலை, இதுலேருந்து எப்படி தாண்டுவோம் அப்படின்னு தெரியாத சூழ்நிலை, இந்த குறைவை எப்படி நம்ம சரி பண்ணி அடுத்தது நிலைக்கு போவோன்ற மாதிரி சூழ்நிலை. ஆனால் எல்லா விதத்திலும் கர்த்தர்னு நம்மளை நடத்தி இப்போ நம்ம திரும்பி பாருங்கள் அந்த 11 months ஆச்சரியமாக இருக்குல்ல? எவ்வளோ நடந்துச்சு உலக பிரகாரமாக. அழிவுகள் வந்துச்சு, சேதங்கள் வந்துச்சு, ரோட்டில் ஓரமாக நடந்து போனவங்களாம் மறித்து போனாங்க ஆக்சிடென்ட்ஸில். நம்ம டெய்லி வெளியே போயிட்டு தானே வரோம். நம்ம குடும்பத்தை வாழ வச்சார்ல, அது எப்படின்னு நினைக்கிறீங்க? அவரை நினைச்சிருந்தனால, நம்ம குடும்பத்தை நினைத்திருந்ததுனால. மற்றவர்களை காட்டிலும் நம்ம அவங்கள காட்டில் பெரியவங்களோ நீதிமான்களோ இல்லவே இல்லை. அவருடைய கிருபை நம்மளை காத்தது, அவர் நம்மையில் வைத்த அந்த அன்பு. அப்போது இந்த வசனத்தை கொடுத்து தியானிக்கும் பொழுது, கர்த்தர் ஒரு மனுஷனை நினைச்சிட்டாருன்னா எப்போ நினைப்பார்? அவர் நினச்சிட்டாருன்னா என்ன நடக்கும்? அதை குடும்பத்துக்குள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு யோசிக்கும்போது, பாஸ்டர் சொன்னார்ல நோவா குடும்பத்தை குறித்து அழகாக சொன்னார். அவங்க ஒய்ஃபு பேர் பைபிளில் இல்லை, நிறையா லேடிஸோட பேர் பைபிளில் கிடையாது இல்லைங்களா?
ஏன்னா அது வந்து நீங்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்களா ஜீனியாலஜின்னு சொல்லுவாங்க. அந்த வம்ச வரலாறுகள் எல்லாமே வந்து ஒரு ஆணின் பேரை கொண்டு தான் வரும். பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் மத்தேயுல வரும் வம்ச வரலாறு பார்த்தீங்கன்னா இவரை பெற்றார் ஆனால் யார் பெறுறது? பெண்கள் தான் பெறுறாங்க. பட் ஆனால் அது ஒரு முறை. இப்போ கணவனின் பெயர் நம்ம இனிஷியல் அப்பா பேர் தானே போடுறோம். ஸோ அந்த முறைப்படிக்கு அப்படி வரும். ஆனால் அப்படி பார்க்கும்போது இங்கேயும் பெண்கள் தான் நிறைய உட்காந்துருக்கலாம். அப்போது அந்த பெண்கள் வந்து இந்த நோவாவின் மனைவி அவங்களோட நீங்கள் சொன்னார்ல அவர் கடவுள் வந்து அந்த திட்டத்தை நோவாவுக்கு கொடுக்கும் பொழுது மழையே பூமியில் பெய்யல. மழைனா என்னன்னே யாருக்குமே தெரியாது. மழை எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. அது எப்படி இருந்து வரும் யாருக்கும் தெரியாது. அப்போது நோவாவிற்கு அந்த திட்டத்தை கொடுக்கும் பொழுது அவங்க மனைவி கிட்ட நோவா சொல்லியிருப்பாரு. அதை புரிஞ்சுக்கிற இது கூட அவங்களுக்கு இருந்துச்சான்னு எனக்கு தெரில. ஆனால் கண்மூடித்தனமாக அவருடைய கணவனை நம்பினார்கள். நம்ம கூட நம்முடைய வாழ்க்கையில் பெண்களாக ஒரு இடத்துல இருக்கும் பொழுது ஒரு குடும்பத்தை கட்டவும் இடிக்கவும் என்ன வேணும்? நம்மளால் முடியும் நிச்சயமாக. ஒரு ஒன்றுமே இல்லாத குடும்பத்தை உருவாக்கி கொண்டு போகவும் நம்மளால் முடியும். நல்லா இருக்கிற ஒரு குடும்பத்தை தரைமட்டமாகவும் பெண்களால் முடியும். ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறீங்களா? நான் வந்து பெருமையோடு சொல்வேன், கல்யாணம் ஆகும்போது எனக்கு வேலை கிடையாது. நான் சொன்னல படித்து முடிச்சு உடனே எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. என் ஹஸ்பண்டும் ஒரு சாதாரண வேலை தான். எங்கள் 2 பேரோட சேலரியை வச்சு எனக்கு வேலை கிடையாது சொல்லிட்டல. அவரோட சேலரி வந்து பார்த்திங்கன்னா வாழலாம், ரொம்பலாம் வாழ முடியாது. அப்படி தான் ஒரு சேலரி அவங்களுக்கு. சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க, நான் சொல்ல மாட்டேன். நான் ரொம்ப ரொம்ப கம்மி. சரியா? அப்போது அந்த ஒரு சிச்சுவேஷன்லேருந்து எங்களை ஸ்டார்ட் பண்ணேன். நாங்கள் எங்களோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ நான் என்னோட லைஃப்பை நான் திரும்பி பார்க்கும் பொழுது ஈசாக்குக்காவது 100 மடங்கு தாங்க எனக்கு 1000 மடங்கு ஆசீர்வதிச்சிருக்கார். ஆமேன், ஆமேன். என்னோடய சம்பளத்தை நான் திரும்பி பார்க்கும்போது இவர் வாங்கின சம்பளத்தை மாதிரி நாங்கள் இப்போ 10 பேருக்கு கொடுக்க முடியும் மாதம். சும்மாவே கொடுத்துட்டு நாங்கள் நல்லா வாழ முடியும். அந்த அளவுக்கு எங்களை ஆசீர்வதிச்சு வச்சுருக்காரு. அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. சரியா? கர்த்தர் நல்லவர். ஏன்னா நான் ஆரம்பிக்கும் போது நான் கடவுளுக்குள்ளே சின்ன வயசுலேருந்தே வந்துட்டேன். கடவுள் நம்பிக்கை எனக்கு. ஏன்னா கடவுளை தவிர எனக்கு வேறு யாருமே தெரியாது. ஏசப்பாவை தவிர என் வாழ்க்கையில் ரட்சகர் வேறு யாருமே கிடையாது. உலகத்தின் பாதையில் நான் செல்லவே இல்லை. சரியா? கர்த்தருக்கு மகிமை உண்டாக நான் அதை சொல்கிறேன். அப்போது நானும் என் கணவரும் எங்கள் வாழ்க்கையை ஆரம்பிச்சும் போது ஒன்றுமே இல்லாத, அப்படி தான் சொல்லணும், லிட்டரலாக பார்த்தா ஒன்றுமே இல்லாத வாழ்க்கை தான். இன்றைக்கி நாங்கள் எங்கள் வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் பொழுது எங்கள் வாழ்க்கையில் இல்லைன்னு சொல்கிறது, இது இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் அதிகமாக எங்களை வாழ வச்சுருக்காரு. அதுக்கு காரணம் என்னென்னா நாங்களும் என் கணவரும் ஒன்றா ஜெபம் பண்ணுவோம். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். காலையில் எழுந்திரிச்சு நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். நம்ம அப்பா அம்மா நம்மளை வளர்த்த காலம்லாம் பொற்காலம். இனி இருக்கிற காலம் ஆன்ட்டி அங்கெல்லாம் கொடுத்து வச்சுவாங்க. நான் எங்கள் மம்மிக்கிட்ட எப்போவுமே அதை தான் சொல்லுவேன். அம்மா நீலாம் கொடுத்து வச்சவ அப்படி தான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களுக்கு இருக்க பலன் நமக்கு கிடையாது. அவங்களுக்கு இருந்த அந்த என்ன சொல்கிறது சூழ்நிலைகள் நமக்கு கிடையாது. நம்ம வளர்ந்த சூழ்நிலையும் இப்போ இருக்கிற நம்மளோட பிள்ளைங்களுக்கு கிடையாது. அது பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, இப்போ இருக்கிற ஜெனரேஷனை நீங்கள் வளர்த்து எடுத்தாலே அது ஒரு பெரிய டாஸ்க். சின்ன குழந்தைங்கள வச்சுருக்கீங்க. ஸோ நம்ம இன்னி ரொம்ப, ஏன்னா நம்ம காலத்துலலாம் அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸே கிடையாது. நம்ம ஒரு சேஃபான என்வாயன்மெண்ட்டில் வாழ்ந்துட்டோம். இப்போ மொபைலை கொடுக்கக்கூடாதுன்னு நீங்கள் சொன்னீங்க. இப்போ மொபைலில் தான் எல்லாம் வருது. ஒத்துக்கிறீங்களா? அசைன்மெண்ட்ஸு, டெய்லி ஹோம்ஒர்க்கு, நோட்டிஃபிகேஷன், நாளைக்கு ஸ்கூல் இருக்கா இல்லையா, என் பையனுக்கு இப்போ காலேஜ் போனதுலேருந்து புக்ஸே கிடையாது. எல்லாமே புக்ஸ். அவன் படிக்கிறான், அவனோட இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ். நானும் இன்ஜினியர் தான். நான் அவனை போய் உட்காந்து பார்ப்பேன். ஒன்றுமே சொல்ல முடியாது, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணவே முடியாது எங்கேயுமே. பிகாஸ் தே ஹாவ் டு லேர்ன் ஆன்லைன். எல்லாமே வந்து இயில் வந்துருச்சு இல்லையா, பிளாட்ஃபார்ம், வெப் பிளாட்ஃபார்மில் வந்துருச்சு. நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணவே முடியாது. அப்போ என்ன பண்ணுறது? ஒரு ஒரு ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற ஒரு சந்ததியாக, ஒரு பரிசுத்தமுள்ள சந்ததியை உருவாக்குதுன்றது வந்து இனி இருக்கிற நமக்கு, நான் தான் நினச்சேன் நம்மளாவது ஒரு அரைக்கடல் தாண்டிட்டோம் போல். இப்போ இனி அடுத்து இந்த குட்டி பாப்பா ஸ்டேஜெல்லாம் வளர்க்குறதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். எனக்கு தெரிஞ்சு இன்னி நான் நினைக்கிறேன் ஒரு 5 இயர்ஸில் எல்கேஜிலேயே புக்ஸ் போயிடும் நான் நினைக்கிறேன் நிச்சயமாக. ஏன்னா டீச்சர்ஸ்லாம் சொல்லிடுவாங்க பேப்பர்லாம் இன்னைக்கு கிடையாதுங்க, டிஃபாரஸ்டேஷன் நிறையா பண்ணிட்டோம், இனிமேல் பேப்பர்ஸே வராது. நான் சொல்கிறதெல்லாம் நடக்குதுன்னு எழுதி வச்சுக்கோங்க. எல்கேஜிலேருந்தே பிள்ளைங்க என்ன எடுத்துகிட்டு போகணும், ஒன்று டேப்லெட் எடுத்துகிட்டு போகணும், இல்லை லேப்டாப் எடுத்துகிட்டு போகணும். இனி வந்துடும். அப்போ என்ன,
சின்ன குழந்தைங்களுக்கு குழந்தையிலேருந்தே என்ன எக்ஸ்போஷர் கொடுக்க போகிறோம்? இதுக்குள்ளே என்ன இருக்குது? நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? எப்படி வளர்க்கணும்? ரொம்ப கஷ்டங்க. அதனால் நான் பயமுறுத்துறேன்னு நினைக்காதீங்க. வளர்த்து பெரிய கல்யாணம் பண்ணி கொடுத்த தாய்மார்கள்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நிச்சயமாக. ஏன்னா இப்போ வந்து இந்த திருமணத்துக்கு அந்த ஸ்கிட்டில் பார்த்தோம் இல்லைங்க, அப்போல்லாம் நமக்கு வாய்ப்பு கொடுத்தாலே பெரிய விஷயம்னு நினச்சிக்கணும். கரெக்டாக நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லுவேன், பா நம்ம ரொம்பலாம் அந்த எக்ஸ்பெக்டேஷனை வச்சுக்கவே கூடாது. எனக்கு பிடிச்சிருக்கு, என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியும். நம்ம கடவுளுக்குலாம் என்ன தான் பண்ண முடியும்? ஜபம் தான் பண்ண முடியும். அதனால் இனி வந்து ஒரு குடும்பத்துக்கு ஆலோசனை சொல்கிறதுனா நான் என்ன சொல்லுவேன்னா, முதல்ல நம்ம என்ன பண்ணணும்? ஆவிக்குரிய வாழ்க்கையில் கடவுளுக்குள்ளே இன்னும் இருக்கிற பலம்லாம் பத்தவே பத்தாது. அவர் பாதத்தில் நான் எங்கள் வீட்லேயும் இதே போராட்டம் தான் நடக்கும். 2 டீனேஜ் பிள்ளைங்க எங்கள் வீட்டில் இருக்காங்க. ஃபோனை வைமா, ஃபோனை வச்சிருமா தயவுசெய்துமா, அதில் தான்மா எல்லாம் வந்திருக்கு, என்ன பண்ண முடியும்? பார்த்தா அதில் தான் வருது, அதில் தான் ரெக்கார்டு எழுதுறதுக்கு நோட்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ மிஸ்ஸுங்களுக்கெலாம் ரொம்ப வசதியாக போயிடுச்சு. டீச்சர்ஸ் இருக்கீங்களா? இருந்தால் என்னை மன்னிச்சுக்கோங்க. ரொம்ப வசதியாக போச்சு. எல்லா பிரச்சனையும் யாருக்கு தான்? பேரண்ட்ஸுக்கு தான். அவங்கள வந்து அவங்க கரெக்டாக நம்ம எவ்வளோ நேரம் தாங்க கண்கொத்திப்ப மாதிரி பார்த்துட்டு இருக்குது உட்காந்து ஸ்க்ரீனில் என்ன பார்க்குறாங்கன்னு. நம்ம இப்படி போயிட்டு வந்ததுக்குள்ளே அவங்க என்ன இன்காக்னிட்டோ மோனா அதை போட்டால் சர்ச் ஹிஸ்ட்ரி வராதான். எனக்கு எதுவுமே தெரியாது. என் ஃபோனில் இது வரைக்கும் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணது வெறும் 2% 3% தான் இருக்கும். என் பொண்ணுக்கு எல்லாமே நாங்கள் பாஸ்வேர்டு மாற்றி வச்சா கூட அதை க்ராக் பண்ணிடுறாங்க. எப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரில. அதனால் நம்ம தான் எப்படி பண்ணணும்? இனி வளரணும். நம்ம என்ன பண்ணணும்? வளரணும். அவங்க பண்ணுற தப்பை கண்டுபிடிக்கிற அளவுக்காவது நம்ம என்ன பண்ணணும்? வளரணும். ஸோ முதலாவது நம்ம ஒரு குடும்பமாக நம்ம உட்கார்ந்துருக்கும் பொழுது நம்ம பிள்ளைகளுக்கான ஒரு கவனம் வந்து நமக்கு நிச்சயமாக இருக்கணும். இனி வரும் காலம் நம்ம பிள்ளைங்களை வளர்த்தெடுத்து ஒரு நல்ல பிள்ளைகளாக இந்த சமுதாயத்துக்கு ஒரு பிரயோஜனமுள்ள சந்ததிகளாக நம்ம உருவாக்கி கொடுக்குற ஒரு பெரிய கடமை நமக்கு இருக்கு இல்லையா? மற்றவர்களை காட்டிலும் நமக்கு அது அதிகமாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? இன்னி ஜபம் நாங்கள் இப்போவுமே என் பையன் காலேஜ் போயிட்டா கூட என் ஹஸ்பண்ட் ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க. போயிட்டியாப்பா? ஏன்னா அவன் பைக்கில் போவான். போயிட்டியாப்பா? என் பையன் கூட 2 டைம் நான் வந்து என்னை கொண்டு போய் மெட்ரோவில் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி ட்ராப் பண்ணான். அவன் கூட போனேன், எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. அவ்வளோ ஸ்பீடாக தம்பி கொஞ்சம் மெதுவாக போ. உடனே நீ இறங்கிக்கிறீங்களா? இப்படிலாம் ஓட்ட முடியாது அப்படின்னு சொல்கிறான். சொன்னேன், டே மெதுவாக பரவாயில்லடா, ஒரு 10 மினிட்ஸ் லேட்டாக கூட போனால் பரவாயில்ல, முழுசாக போகலாம்ல அப்படின்னு சொன்னேன். அதனால் நம்ம என்ன சொன்னாலும் அவங்களுக்கு என்ன பண்ண மாட்டேங்குது, புரிய மாட்டேங்குது. அதனால் அவங்களுக்கா ஒரு காலம் வரும். நான் சொன்னேன், டேய் நான் சொல்கிறது தாண்டா நாளைக்கு உன் பையனுக்கு நீ சொல்லுவ. அப்படி சொன்னால் இப்படிலாம் சும்மா சொல்லிட்டே இருக்காதீங்க. உடனே நான் இப்படி சொல்லிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட வந்து சொல்லிட்டேன், அப்பா அவன் ரொம்ப கொஞ்சம் ஸ்பீடாக ஓட்டுறான், நம்ம பைக் கொடுக்குறத கொஞ்சம் யோசிக்கணும். அன்றைக்கி சாயந்தரம் என்னை பிக்கப் அவங்க அப்பா சொன்னாங்களாம், மம்மி வந்து நீ நல்லா ஓட்டுறேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் நான் உனக்கு பைக் கொடுப்பேன், அதனால் போய் பிக்கப் பண்ணிட்டு வா அப்படின்னு. வந்துட்டு வேணும்னே 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓட்டுறான் ரோட்டில். சைக்கிள்லாம் வந்து கொஞ்சம் நார்மலாக ஓட்டுடா, நீ தானே சொன்ன ஸ்பீடாக ஓட்டுறதுன்னா அப்படியே போகலாம், 15 நிமிஷத்தில் வீட்டுக்கு போய் சேரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன சொல்கிறதுன்னு புரிய மாட்டேங்குது. பட் இருந்தாலும் கர்த்தர் நமக்கு ஞானத்தை தருவார். அவரிடமிருந்து கேட்கும் பொழுது அழகாக நம்ம குடும்பத்தை நடத்தும், நம் பிள்ளைகளை வளர்க்கும் ஒரு அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, இட்ஸ் அன் ஆர்ட். இனிமேல் அப்படி தான். ஆர்ட்ன்றதோட ஒரு டாஸ்க். பெற்றுக்கொள்கிறது ஒரு எவ்வளோ பெரிய விஷயமோ, அந்த கர்த்தரிடத்துலேருந்து அந்த நன்மையை நம்ம பெற்றுக்கொள்கிறது எவ்வளோ பெரிய விஷயமோ, அதை வளர்த்தெடுத்து கர்த்தருக்கு பிரியமாய் கர்த்தர் நம்மக்கிட்ட என்ன கேட்பார்? கடைசியில் கணக்கு கேட்பார். ஆண்டி அழகாக அவங்க கடமையெல்லாம் முடிச்சு டாஸ்க்கு முடிச்சு செட்டில் ஆகிட்டாங்க. நான் நினப்பேன், ஏசப்பா நான் இப்போ தான் ஒரு அரைக்கடல் தாண்டி இருக்கேன், இன்னி இருக்கே அரைக்கடல், நான் அதை எப்படி தாண்டுவேன்? ஒவ்வொரு நாள் அந்த பலத்தை தான் நான் கேட்டுட்ருக்கேன். ஆஃபீஸில் போய் எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணுவோம். அவங்க வீட்டில் நடக்கிற பிரச்சனையாக அவங்க சொல்லுவாங்க. லைக் எல்கேஜி டு 5th ஸ்டாண்டர்ட் ஒரு ஃபேஸ், 5th to 8th ஒரு ஃபேஸ், 9th to 12th ஒரு ஃபேஸ், அதுக்கப்புறம் காலேஜ் யூஜி ஒரு ஃபேஸ், பிஜி ஒரு ஃபேஸ், அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போகிறாங்களே இனிஷியல் ஸ்டேஜ் அது ஒரு ஃபேஸ், அதுக்கப்புறம் இருக்கிறது ஒரு ஸ்டேஜ், கல்யாணம் பண்ணி கொடுக்கறது ஒரு ஸ்டேஜ், கல்யாணம் பண்ணி ஃபஸ்ட் இயர் ஒரு ஸ்டேஜ், செகண்ட், ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் ஒவ்வொரு பிரச்சனை. நான் நினச்சேன், நம்மெல்லாம் நம்ம அம்மாவுக்கு ஒரு தொல்லை கூட கொடுக்கலையே அப்படின்னு நினச்சேன். அப்போது இனி நம்மளுடைய கடமைகள், நம்முடைய பாரங்கள் இதெல்லாம் என்ன பண்ணோம்? கடவுளுடைய சமூகத்தில் தான் நம்ம வைக்க முடியும் இல்லையா? ஏன்னா நான் இந்த உலகத்தில் எப்படி இருக்குது, உலகம் போகிற போக்க பார்த்தா பயமாக இருக்குது. எப்படி இந்த உலகத்துக்குள்ளே நம்ம பிள்ளைகள் வளர போகிறாங்க? ஏன்னா வீட்டுக்குள்ளேயே வச்சுருக்க முடியாது. ஆப்வியஸ்லி நான் இந்த சொல்லுவேன், எவ்வளோ நாள் பைக் சாவி கொடுக்காம வச்சுருப்பேன்? என் ஹஸ்பண்ட் கேட்டார், எவ்வளோ நாள் கொடுக்காம வச்சுருப்பேன்? அவன் தெரியாமல் எடுத்துகிட்டு போவான்.
அதனால் நம்ம கொடுத்து தான் ஆக வேண்டி இருக்குது, இந்த உலகத்தில் விட்டு தான் ஆக வேண்டியது இருக்குது. இருந்தாலும் கடவுள் நம்மளை வழிநடத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் நான் காலைல எழுந்துச்சி இப்போ அதை தான் கேட்க ஆரம்பித்தேன். என் ப்ரேயரே நான் மாற்றிட்டேன். ஏசப்பா எனக்கு ஞானத்தை கொடுங்க. எதுக்கு? என் பிள்ளைங்களை வளர்ப்பதற்கு. இன்னொன்று, முதலாவது நம்மளுடைய ஹெல்த்தை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கள். முதலாவது லேடிஸ்க்கு நான் சொல்கிறது அதுதான். நிறைய பெண்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால நம்ம பிள்ளைங்களுக்கு எல்லாம் கட் பண்ணி கொடுப்போம், செஞ்சு கொடுக்குறீங்க, ஹெல்த்தியாக பண்ணி கொடுக்குறீங்க. எத்தனை பேர் அதில் கொஞ்சம் நீங்கள் எடுத்து சாப்பிட்றீங்க? யாருமே இருக்க மாட்டோம்ல. நானும் அப்படி தான் இருந்தேன். இனிஷியல் ஸ்டேஜஸில் என் பிள்ளைங்களாம் ரொம்ப குட்டியாக இருக்கும்போது சாப்பிடக்கூட இல்லாமல் ஓடிருக்கேன் ஆஃபீஸ்க்கு. ஏன்னா ஃபுல்லாக சர்வெண்ட் தான் வளர்த்துருக்காங்க என் பிள்ளைங்கள. ஏன்னா எங்கள் அம்மா ஊர் கோயம்புத்தூர், என் மாமியாரும் ஒர்க்கிங்கு, என் பிள்ளை சின்ன பொண்ணு வந்து 5th போகும்போது இல்லை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிற வரைக்கும் அவங்க சர்வீஸில் இருந்தாங்க, டீச்சர் அவங்க. ஸோ அவங்களும் காலையிலே கிளம்பிடுவாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து அவங்களும் வந்து எம்என்சின்றனால அப்போ வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் இல்லை. ஸோ அவங்களும் சீக்கிரம் கிளம்பிடுவாங்க. ஸோ நான் வந்து சர்வெண்ட்டை டிபெண்ட் பண்ணி நான் கிளம்பணும், ஆஃபீஸ் கிளம்பணும். அப்படின்றப்போ அந்த சர்வெண்ட் வருதான்னு பார்த்தே என் லைஃப் போயிடும். இந்த மாதிரி தான் அவள் வந்தால் தான் நான் குழந்தைய விட்டுட்டு கிளம்ப முடியும். ஸோ நான் வந்து அந்த குழந்தைக்கெல்லாம் பண்ணி வச்சுருப்பேன். பார்த்தா அவள் கரெக்டாக வருவாள். நான் அட்டண்டன்ஸ் பிடிக்கணும். எனக்கு ஆஃபீஸ் 10 o'clock, அட்லீஸ்ட் ஒரு 10:10க்குள்ளேயே நான் எங்கே இருக்கணும்? ஆஃபீஸில் இருக்கணும். நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு சாப்பிட்ட ஞாபகமே இல்லை அந்த டைம்லாம். ஸோ நான் அதோட காம்ப்ளிகேஷன்ஸ், எஃபெக்ட்ஸ்லாம் நமக்கு எப்போ வரும்? லேட்டர் ஆன், ஆஃப்டர் 35 நமக்கு நிச்சயமாக அந்த இம்பேக்ட் வரும். ஸோ நம்மளோட ஹெல்த்தையும் கடவுள் என்ன சொல்லியிருக்காரு? இது அவருடைய ஆலயம். அந்த ஆலயத்தை நம்ம எப்போவுமே என்ன பண்ணக்கூடாது? கெடுக்கக்கூடாதுன்னா என்ன? நல்லா பார்த்துக்கணும். இப்போ எங்கள் மம்மி டாடிலாம் வந்து அப் டு ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ் வரைக்கும் they didn't have any complications. ஒரு டேப்லெட்டுமே அவங்க எடுக்கவே இல்லை 60 வயசு வரைக்கும். ஸோ நான் நினைக்கிறேன், நான் இப்போ எங்கள் மம்மி வந்து 70, அவங்களுக்கு வந்து இப்போ 73. அவங்க சொல்கிறாங்க முட்டி வலிக்குதுன்னு. அந்த முட்டி வலி எனக்கு இப்போவே இருக்குது. நான் சொன்னேன், நீ 73 வயசில் சொல்கிற, எனக்கு இப்போவே வந்துருச்சுமா அப்படின்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அவங்க அப்போ சாப்பிட்ட அந்த ஆகாரத்தில் இருந்த சத்து இப்போ இதில் இல்லை. ஸோ நம்ம உடம்பை நம்ம நிச்சயமாக பார்த்துக்கணும். நீங்கள் உங்கள் உடம்பை பார்த்து கணவருடைய ஹெல்த்தையும் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. உங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்குற உணவையும் ஹெல்த்தியாக கொடுங்க. அவங்க கேட்குறாங்கன்றதுக்காக ஜங்க் ஃபுட் அதெல்லாம் ஆர்டர் பண்ணி கொடுக்காதீங்க. நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வருது இல்லையா? எவ்வளோ ப்ராப்ளம்ஸ், ஸ்டமக் ப்ராப்ளம்ஸ் வருது, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ஸ் வருது, க்ரோத்தில் ப்ராப்ளம் வருது. இப்போ நிறைய நாங்களாம் வளரும்போது இந்த ஆட்டிசம்ன்ற ஒரு வேர்டே நான் கேள்விப்பட்டதே இல்லைல்ல. ADHD இப்போ எவ்வளோ ரொம்ப காமனாக இருக்குது. ஸோ இந்த பிள்ளைங்களை வளர்க்குறதெல்லாம் ரொம்ப கஷ்டம், கடினம். அவங்க படுற கஷ்டங்களெல்லாம் என்னோடய கொலீக்கு கூட அவங்க பையன் வந்து ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரமில் டயக்னோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நார்மலாக ஒரு வீட்டிலேருந்து நம்ம கிளம்பி வர்றதும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை ஹேண்டில் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் போகிறது ரொம்ப கஷ்டம். இந்த பிரச்சனைகள் எல்லாமே யாரை இம்பேக்ட் பண்ணணும்னா மேஜராக பெண்களை இம்பேக்ட் பண்ணும். ஏன்னா நம்ம தான் என்ன மல்டி டாஸ்கிங். பாஸ்டர் சொன்னார்ல, நமக்கு தான் திறமைகள் ஜாஸ்தியா அவர் சொன்னார். ஆனால் என்னவோ பொறுமை தான் இல்லையா. நான் தான் சொன்னேன், பாஸ்டர் நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு ஜோ மட்டும் பண்ணிட்டு கிளம்பி இங்கே வந்துட்டீங்கல்ல, பாஸ்டர் அம்மா எத்தனை வேலையை முடிச்சு வச்சுட்டு வந்துருப்பாங்க. 3 பொண்ணுங்களை கொளிப்பாட்டி அவங்களுக்கு ட்ரெஸ் போட்டிருக்கணும், சமைச்சி வச்சுருக்கணும், பாஸ்டர் அம்மா கிளம்பி வந்திருக்கணும். கரெக்டாக இத்தனை வேலையை முடிச்சு வச்சுட்டு வந்திருக்காங்கல்ல. பொறுமையாக இருந்தால் முடியுமா? முடியாதுங்க, நிச்சயமாக முடியாது. அந்த நாடகத்தை நடிக்கும்போது எனக்கு சிரிப்பாக தான் வந்துச்சு. ஏன்னா எங்கள் வீட்லேயும் இதே காமெடி தான் நடக்கும். நான் ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்து வச்சுட்டு வருவேன், என் பொண்ணு இப்படி போயிட்டு இந்த ட்ரெஸ் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவள் அடுத்து செலக்ட் பண்ணணுன்னா அடுத்து 10 நிமிஷம் ஆகும். அதுக்கு மேட்சிங் ஆக்சசரிஸ்லேருந்து எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். நான் ஒரே ஒரு வார்த்தையோடு சொல்லுவேன், நீ என்னெல்லாம் பண்ணுறியோ அதை உன் பொண்ணு உனக்கு பண்ணுமா, அந்த ஆசீர்வாதத்தை நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லுவேன். அவ்வளோதான். ஸோ கர்த்தர் நல்லவர், அவர் நம்மளை நினைத்திருக்கிறார், அவர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். நீதிமொழிகள் நம்ம வாசிக்கிறோம், மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான். எத்தனை பேர் ஆண்கள் இதை உணர்ந்திருக்கீங்க? கடவுள் உங்களுக்கு ஒரு மனைவியை கொடுத்துருக்காருன்னா அது நன்மைன்னு நீங்கள் எத்தனை பேர் சும்மா நான் சொல்கிறேன்றதுக்காக கை தூக்கக்கூடாது. உண்மையாகவே உங்கள் மனைவி உங்களுக்கு நன்மையாக இருந்திருக்காங்களா? நன்மையாக இருந்தாங்கன்னா கை தூக்குங்க. தேங்க்யூ. கரங்களை தட்டலாமா? உங்களை தானே மகிமைப்படுத்தியிருக்காங்க. ஆமாம், இந்த நன்மையை நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் வாழ்நாள் முழுக்க நீங்கள் தான் எப்படி வச்சுக்கணும்? நன்மையாக வச்சுக்கணும். கரெக்டாக? அங்கிளுக்கெலாம் நான் ஒன்றும் சொல்லியே கொடுக்கணும், எல்லாம் பெரியவங்களாக இருக்காங்க. யங் கப்பலுக்குனா அவங்களோட ஜஸ்ட் என்ன சொல்கிறதுனா,
உங்களோட பீரியட் வந்து உங்கள் பிள்ளைங்க வந்து மிஞ்சி மிஞ்சி போனால் உங்களோட ஒரு 20 வருஷம் 25 வருஷம் இருப்பாங்க இல்லையா? இந்த பையன் 25 இயர்ஸ் வரைக்கும் வச்சுருப்பீங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அவங்க ஒரு ஃபேமிலி உருவாக்கிடுவாங்க. அந்த ஃபேமிலிக்கு அவங்க போயிடுவாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் நீங்கள் 2 பேரும் யார் தான்? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான். கரெக்டு தானே? அப்போது ப்ரையாரிட்டின்றது நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்குற ப்ரையாரிட்டி கரெக்டு தான். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே எத்தனை பேர் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறீங்க உங்களோட ரிலேஷன்ஷிப்பை? இது அந்த காலத்தில் யாரும் இதை பற்றி பேச மாட்டாங்க. ஏன்னா இப்போ கூட்டு குடும்பம் சொன்னாங்கள்ல, இப்போ மாப்பிள்ளை பார்க்க வரும்போதே மாமியார் வந்து கூட இருக்கக்கூடாதுலாம் சொல்கிறாங்களாம் இல்லை இப்போ இருக்கிற பிள்ளைங்க. அதனால் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் வச்சு நம்மளே சொல்லிடணும், எப்பா நீ தனியாகவே இருந்துக்கப்பா, நாங்கள் நிம்மதியாக இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை நம்ம எப்படி ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறோம்? நான் இப்போவும் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லுவேன், பா 2 பேர் காலேஜ் இவ ஸ்கூல்லாம் போயிட்டதுக்கப்புறம் நம்ம 2 பேர் லீவ் போட்டு எங்கேயாவது போகலாமா அப்படின்னு கேட்பேன். எதுக்குண்ணா? நம்ம 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 எப்போ பேசிக்கிறது? நம்மளோட ஆஃபீஸ் போயிட்டு வரோம், ஈவினிங் வந்தால் வீட்டில் பிள்ளைங்க இருக்காங்க, பிள்ளைங்களை டேக் கேர் பண்ணுறோம். அவங்களெல்லாம் படுத்து யாரை கட்டி அமுக்கி படுக்கிறதுக்குள்ளே நம்ம டயர்டாக போயிடும், படுத்து தூங்கி காலையிலே எழுந்துச்சி ஓடுறோம். இதுதான் வாரத்தில் 5 நாள் நடக்குது. நீங்கள் என்ன எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? திருப்பி என்ன தான் மண்டே டு ஃப்ரைடே அதே ரொட்டீன். கரெக்டாக? ஸோ ப்ரையாரிட்டைஸ் யுவர் லைஃப். உங்களோட வாழ்க்கை முழுக்க நீங்களும் யாருன்னா அது கூட இருக்க போகிறீங்க. உங்கள் கணவரும் உங்கள் மனைவியும் தான் கூட இருக்க போகிறீங்க. ஸோ உங்களுக்கான நேரத்தை எங்கள் அப்பா அம்மா கிட்ட நான் எப்போவுமே இப்போ சொல்வேன். ஏன்னா நாங்கள் 2 பேர், எனக்கு ஒரு தம்பி, அவன் பெங்களூரில் இருக்கான். ஸோ அவன் ஃபேமிலியாக பெங்களூரில் இருக்கான், நான் இங்கே சென்னையில் இருக்கேன். ஸோ எங்கள் அப்பா அம்மாட்ட நான் எப்போவுமே சொல்வேன், ஈவினிங் வாக்கிங் போங்க. ஏன்னா அது அவங்களுக்கு ஒரு லெட் அவுட், அவங்களுக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் வரும். வீட்டுக்குள்ளே இருக்காதீங்க, ஈவினிங் வாக்கிங் போங்க. இல்லை சும்மா க்ராசரி வாங்குறதுக்கு கூட எங்களது வீட்டு பக்கத்துலேயே நிறைய ஸ்ட்ரீட்ஸ் இருக்கும், பஜார் இருக்கும். ஸோ அப்படியே நடந்து போய் 2 பேருமே போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வாங்க. மந்த்லி ஒன்ஸு சம்டைம்ஸ் வெளியே கார் எடுத்துகிட்டு போங்க. எங்கேயாவது போய், ஏன்னா அவங்க வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருப்பாங்களே. நாங்கள் வந்து இயர்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் போவோம், வெக்கேஷன் போவோம், இப்போ கிறிஸ்மஸ் போவோம். பட் அதுக்கு நடுவில் அவங்களுக்கு நான் ஃபோன் பண்ணுவேன், அவ்வளோதான். பட் அவங்க அப்படியே இப்படி இருப்பாங்க, அவங்க 2 பேர் வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் 2 பேரும் இங்கே வெளியே போங்க, 2 பேரும் நல்லா எங்கேயாவது பக்கத்தில் போக முடிஞ்சா போங்க, ஃபங்க்ஷன்ஸ்க்கு போங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் எங்கள் அப்பா கிட்ட. அதே மாதிரி தான் நம்மளோட லைஃப்பையும், நம்ம பிள்ளைங்களோட இதுதான் முதல் இல்லையா? நம்ம பிள்ளைங்களோட இதை நம்ம டேக் கேர் பண்ணுறதுல நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை என்ன பண்ணிக்கிடக்கூடாது, கோட்டை விட்டுறக்கூடாது. நம்ம ஹஸ்பண்டுக்கு வந்து அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா, எங்கள் தாத்தா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. பாட்டி வந்து எங்கள் அம்மா எல்லாத்துக்கும் தோசை ஊற்றிட்டு இருப்பாங்க. ஆனால் எங்கள் பாட்டி வந்து தாத்தாக்கு ஊற்றுற தோசை மட்டும் யார் தான் ஊற்றுவா? எங்கள் பாட்டி தான் ஊற்றுவாங்க. ஊற்றி, ஏன்னா அவங்க கையால் போட்டு கொண்டு போய் தாத்தா கிட்ட கொடுப்பாங்க. நான் அதை பார்த்துட்டே இருப்பேன். எங்கள் அம்மா அதை விட நல்லா ஊற்றுவாங்க, ரோஸ்ட் மாதிரி ஊற்றுவாங்க. பட் ஆனால் எங்கள் பாட்டி இல்லை, தாத்தா இந்த பதத்தில் தான் சாப்பிடுவார் அப்படி சொல்லி. ஸோ அந்த காலத்தில் அப்படி இருந்தாங்கன்னா, ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் கிட்டத்தட்ட எத்தனை வயசு வித்தியாசம்? 10 வயசு வித்தியாசம். அவரை எப்படி கூப்பிட்டாங்க? சாராள் என் ஆண்டவன். பாஸ்டர் தெளிவாக இருக்கார். இப்போல்லாம் யாரும் கூப்பிட மாட்டார் பாஸ்டர் ஆண்டவன்லாம். எக்ஸ்பெக்டேஷன்லாம் வச்சுக்காதீங்க, கொஞ்சம் மரியாதையா. ஓகே, ஆண்டவன்லாம் இப்போ யாராவது கூப்பிடுறீங்களா? உண்மையை சொல்லுங்கள், யாரும் கூப்பிடுறதில்ல. ஏன்பா, நான் எங்கள் அம்மா அப்பா காலத்தில் ஏன்பா, இப்போல்லாம் சொல்ல வேண்டாம், சரி உங்களுக்கே தெரியும். ஏன்னா நானே அப்படி இல்லைங்க, நான் உண்மையை கடவுளுடைய சமூகத்தில் உண்மை தான் சொல்லணும். ஏன்னா நாங்களே கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு 6 மாதம் எங்களுக்கு டைம் கிடச்சிச்சா, நாங்கள் நல்லா பேசி பழகிட்டோம். நான் அப்பவே கொஞ்சம் ட்ரை பண்ணேன், இருங்க கொஞ்சம் மரியாதை கொடுக்குறேன்னா இவங்க என்னை விடவே இல்லை. நீ வா பொண்ணே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது அப்படியே கண்டினியூ ஆகிடுச்சு. நான் மாற்றணும்னு நினச்சேன் கல்யாணத்துக்கு அப்புறம். அப்புறம் இவங்க சொன்னாங்க, நீங்கன்னு சொன்னீங்கன்னா அது வேற யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. அதனால் நான் விட்டுட்டேன். சரிங்களா? அதுக்கும் காரணம் என் கணவர் தான். அதனால் ஆண்டவனை எல்லாம் இப்போ யாரையும் கூப்பிடுறது கிடையாது. ஆனால் அந்த ஆபிரகாம் வந்து சாரால வச்சுருந்த விதத்தை பார்த்தீங்கன்னா, உயர்ந்த இடத்துல ஸ்தானத்தில் வச்சுருந்தாங்க. அந்த அம்மா சொன்ன வார்த்தைக்கு மறுபேச்சு கிடையாது. இதான் வேலைக்காரியை வச்சுக்கோ, வைஃபாக வச்சுக்கோன்னு சொன்னாங்க. ஆபிரகாமால் ஒன்றும் பேச முடியல. சொல்லியிருக்கலாம், 10 வயசு சின்ன பொண்ணு தான் இல்லையா? ஆனால் அவர் வந்து என்ன கொடுத்துருந்தார்? தன் மனைவிக்கு உயர்ந்த மரியாதை கொடுத்து வச்சுருந்தார். அந்த மாதிரி கரெக்டாக தப்போ, உங்கள் மனைவி உங்களை நம்பி வந்துட்டாங்கல்ல, உங்கள் மனைவியை நீங்கள் எப்படி தான் வச்சுருக்கணும்? உயர்ந்த ஸ்தானத்தில் தான் வச்சுருக்கணும். அவங்கள எந்த விதத்தில் என்ன பண்ணியிருக்காதீங்க, வேர்ட்ஸாலேயோ உங்களோட ஆக்ஷன்ஸாலேயோ ஹர்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னா நீங்கள் வந்து உங்களோட கம்ஃபர்ட்டில் அப்படியே தான் இருக்கீங்க. வரீங்க, ஒரு கல்யாணம் ஆகி வருது, நீங்கள் இருக்கீங்க. மோஸ்ட்லி உங்கள் அப்பா அம்மா உங்கள் கூட தான் இருப்பாங்க இல்லையா? நாங்கள் தான் என்ன பண்ணுறோம், ஒரு குடும்பத்தை விட்டு
உங்களோட வந்து இணையிறோம். அப்போ அந்த மனைவியை வந்து கனம் பண்ணுவது ஒரு கணவனின் கடமை. அதே போல அவங்க மனைவிக்கு கொடுக்க வேண்டிய ஒரு நாள் அப்போ யுஎஸ்லலாம் ஃபாரின்லலாம் என்னன்னா, ஐ லவ் யூன்னு ஒரு 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 நாளைக்கு 3 நாள் டைமாவது ஒரு கணவன் சொல்லணுமா. இல்லைன்னா இட் இஸ் அ வேலிட் ரீசன் டு கெட் டிவோர்ஸ். எப்படி? ஐ லவ் யூன்னு ஒரு நாளைக்கு 4 டைமாவது சொல்லணுமா. இனி யாரெல்லாம் சொன்னீங்க உங்கள் ஒய்ஃபை பார்த்து ஐ லவ் யூன்னு? நான் யாரையும் தப்பாக சொல்லுங்க, ஒய்ஃபை பார்த்து தான் சொல்கிறேன். எத்தனை பேர் சொன்னீங்க? சொல்கிறதே இல்லை. பாஸ்டர் இனி நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, நான் நெக்ஸ்ட் இயர் வந்தால் கேட்பேன். நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லுவேன், கல்யாணம் ஆகி ஒரு 3-4 வருஷம் எனக்கு வந்து வேலண்டைன்ஸ் டேக்கு பொக்கே அனுப்புனாங்க. நான் சொன்னேன், ஏன்பா இப்போல்லாம் கொடுக்குறதே இல்லையாப்பா? நான் அதுனா அதை தெரிஞ்சு போச்சு, இது வந்து நம்ம என்ன உலக பிரகாரமாக ஏன் பண்ணாதான் என்ன தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லுவேன். ஒரு நாளைக்கு ஐ லவ் யூன்னு சொன்னாதான் தெரியுமான்னு சொல்லுங்களேன், ஒன்றும் தப்பு இல்லையே. அதனால் உங்களுடைய அன்பை வெளிப்படுத்துவது நல்லது. இருவரும் என்ன சொல்கிறது, உங்களோட டைம் எடுத்துக்கோங்க. வெக்கேஷன் போகிறது கூட தப்புன்னு நான் சொல்லவே மாட்டேங்க, போயிட்டு வாங்க. ஏன்னா சாகிற வரைக்கும் நம்ம யார் கூட தான் இருக்க போகிறோம்? நம்ம கணவர் நம்ம கூட, நம்மளும் அவரோட. வேறு யாரும் நடுவில் வரப்போகிறதே கிடையாது. இப்போ எல்லாம் நியூக்ளியர் ஃபேமிலி ஆகிட்டோம்ல, மேக்ஸிமம் 1 இல்லை 2 இல்லையா? 3 பார்க்குறது ரொம்ப ரேர். பாஸ்டர் கொடுத்து வைத்தவர் 3, சரியா? ஆனால் இந்த 1 வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவங்கவுங்க வேறு வேறு டேரக்ஷனில் போயிடுவாங்க. கரெக்டாக? ஒன்று நார்த்து போனால் ஒன்று சவுத் போகும், ஒன்று இனி எல்லாம் எக்ஸ்போர்ட் கூட ஆயிடுவாங்க, நமக்கு தெரியாது. அப்போ யார் மூஞ்சியை பார்த்துட்டு தான் உட்காந்துட்டு இருக்கணும்? நான் அவர் மூஞ்சியை தான் பார்க்கணும். அவருக்கு வேறு வாய்ப்பே இல்லை, வெளியே இல்லை. என் மூஞ்சியை அவர் இதை பார்த்தே தான் ஆகணும். கரெக்டாக? அதனால் 2 பேரும் எவ்வளோ நாங்களும் வந்து நாங்களும் சும்மா சொல்ல கூடாது. நான் வந்து எங்களுக்கு வந்து ப்ராப்ளம்ஸே வரல, எங்களுக்கு வந்து நாங்கள் ரொம்ப லவ்வபிள் கப்புள்லாம் சொன்னால் என்னது, நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க, அது போய். கரெக்டாக? பிரச்சனை எல்லா குடும்பத்திலும் உண்டு. பிரச்சனை இல்லைன்னா தான் நீங்கள் என்ன பண்ணோம், அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். கரெக்டாக? ஏன்னா 2 வேறு ஒரு டிஃப்ரெண்ட் ஜோன்ஸ்லேருந்து வளர்ந்த ஒரு இதை கொண்டு வந்து ஒரு இடத்துல ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே நீங்கள் வச்சிங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்பெசிமன் 2 எறும்பு வேறு இடத்துல இருக்கிற எறும்பை கொண்டு வந்து ஒரு கூட்டுக்குள்ளே ஒரே இடத்துல வச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு சண்டை தான் வரும். அதுக்கப்புறம் தான் அதுங்க ஒரே இடத்த இது கூட தான் வாழ்ந்தாகணுமா, சரி ஓகே அப்படின்னு இது ஒரு அடாப்டபிலிட்டி வரும், அது ஒரு அடாப்டபிலிட்டி பண்ணும். இப்படி தான் ஒரு குடும்பம் உருவாகும். அப்போது ரெண்டு வெவ்வேறுபட்ட நபர்களை ஒரு இணைப்புக்குள் கொண்டு வரும் பொழுது, ஒரு பந்தத்தில் கொண்டு வரும் பொழுது நிச்சயமாக பிரச்சனைகள் வரதான் செய்யும். ஆனால் அதை கடவுளுக்குள்ளே, ஏன்னா இந்த பைபிள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இது தியானிக்கும் பொழுது நிறைய கப்புள்ஸை குறித்து தியானித்தேன். ஆபிரகாம், சாராள், ஈசாக்கு, ரெபேக்காள்னால் பார்த்தீங்கன்னா தியானிக்கும் போது அவங்கள பற்றி, அந்த கப்பலை பற்றி ரொம்ப போடலை, ரொம்ப நமக்கு படிக்க வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் ஈசாக்கு வந்து தன் தாய்க்கான துக்கத்தை நீங்கி ரெபேக்காள் வந்த உடனே என்ன அடைஞ்சாராம்? ஆறுதல் அடைஞ்சாராம். அப்போ நம்ம ஒரு மனைவியாக அவங்க எப்படி இருந்திருக்காங்க? ஈசாக்குக்கு ஆறுதலாக இருந்திருக்காங்க. நம்ம எத்தனை பேர் நம்ம கணவருக்கு ஆறுதலாக இருக்கும் சொல்லுங்கள்? இந்த இதில் கூட சொன்னாங்களே, ஒரு நஷ்டம் வந்துடுச்சு. என் ஹஸ்பண்ட் எப்போவுமே வந்து ரொம்ப டவுனாக, சம்டைம்ஸ் பிகாஸ் அவங்க எம்என்சி வந்து ஐடி ஃபீல்டில் இருக்கிறனால நிறைய ப்ரெஷர்ஸ் இருக்கும், பியூர் ப்ரெஷர் இருக்கும், ஒர்க் ப்ரெஷர் இருக்கும். பிகாஸ் அவங்க ஒரு 6-7 கண்ட்ரி ஹேண்டில் பண்ணுறாங்க. அவங்க டீம் மெம்பர்ஸ் எல்லாமே வந்து அப்ராடில் இருப்பாங்க, இந்தியாவில் கொஞ்சம் பேர் தான். ஸோ அவங்க எல்லாமே என்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து நினைக்காதீங்க உங்கள் ஒய்ஃபுக்கு வந்து அவளுக்கு என்ன தெரியும், அவளுக்கு இதெல்லாம் சொன்னால் புரியுமா, அப்படிலாம் நினைக்காதீங்க. சொல்லுங்கள், புரிஞ்சுக்குவாங்க. என் ஹஸ்பண்ட் எல்லாமே எனக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஸோ ஷேர் பண்ணும்போது நான் சொல்லுவேன், இப்போ கூட ஒரு பெரிய ட்ரான்சிஷன் வரப்போகுது அவங்க ஆஃபீஸில். இப்போ என்கிட்ட ஷேர் பண்ணும்போது நான் சொன்னேன், ஏப்பா நீங்கள் கவலைப்படுறீங்க, எது மற்றவங்களுக்கு அது தீமையாக இருந்தாலும் கடவுள் நம்மளுக்கு அதை எப்படி மாற்றி கொடுக்க போகிறாரு? நிச்சயமாக நன்மையாக மாற்றி. இந்த ஒரு ஆறுதலான வார்த்தையை சொல்ல ஒரு மனைவி அந்த இடத்துல இருக்கணும். கணவர் டென்ஷனாகவே இருக்கட்டுமே, எவ்வளோ நேரம் டென்ஷனாக இருப்பார்? அவருக்கு பிடிச்ச ஒரு டிஷ்ஷை செஞ்சு கொடுங்க. நான் வந்து கடந்த வாரத்தில் வந்து ஒரு 2 days வந்து கர்த்தர் வந்து என்னை வந்து ஒரு ஊழியத்தின் நிமித்தமாக நான் தூத்துக்குடிக்கு கடந்து போக வேண்டியதாக இருந்தது. என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு 10 minutes ஒன்ஸ் எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த 2 நாள் நான் நல்லா ஜாலியாக இருந்தேங்க. ஏன்னா என் குடும்ப பிரச்சனை எதுவுமே இல்லை, ஒர்க் ப்ரெஷர் எதுவுமே இல்லை. நான் கர்த்தருடைய சமூகத்தில் நல்ல ஜாலியாக இருந்துச்சு எனக்கு. ஆனால் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பேச்சுலர் ட்ரிப் மாதிரி போயிட்டு வந்தேன். அப்புறம் என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, நான் ஒன்று ரொம்ப மிஸ் பண்ணேன். நான் நினச்சேன், பரவாயில்ல போயிட்டு வந்தது நல்லது தான், நல்லா மிஸ் பண்ணிட்டோம்.
அப்போ அந்த அன்பு நல்லா வளர்ந்துக்கிட்டே இருக்கும். வயசு ஆக ஆக சில பேர் சொல்லுவாங்கல்ல, அன்பு குறைஞ்சிரும். இல்லைங்க, அன்பு வளரணும். அதுதான் கிறிஸ்தவத்தில் ஊறுகிற ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில அன்பு எப்படிதான் இருக்கணும்? குடுக்க குடுக்க கார்னர்ஸ் கட் பண்ணி கட் பண்ணி போட்டிங்கன்னா, அந்த எட்ஜஸ் வந்து மல்டிப்ளை ஆகிக்கிட்டே இருக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா. அந்த மாரி தான் நம்மளுடைய அன்பு குடுக்க குடுக்க குறையவே கூடாது. நாங்க 2004ல எங்களுக்கு மேரேஜ் ஆச்சு. 2004 மே. அப்ப இருந்த அன்ப விட இப்ப எங்களுக்கு பல மடங்கு அன்பு அந்யோன்யம் எங்க 2 பேத்துக்குள்ள இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நான் அதுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா நாங்க 2 பேருமே எங்க 2 பேத்துக்குமே உள்ளேயுமே எந்த ஒளிவு மறைவுமே கிடையாது. நான் ஏதாவது எனக்கு என் ஹஸ்பண்ட் எதையுமே எனக்கு கேள்வியே கேட்க மாட்டாருங்க. எனக்கு கடவுள் ஒரு நல்ல கணவரை குடுத்திருக்கார். என்னை முன்னிறுத்தி என் வளர்ச்சியில் சந்தோஷப்படும் ஒரு அன்பு கணவனை எனக்கு குடுத்திருக்கிறார். என் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல தகப்பனை குடுத்திருக்கிறார். அவரை போல ஒரு அன்புள்ள தகப்பனை நான் பார்த்ததே இல்லைங்க. ஒரு பெரிய பூகம்பமே நடந்திருக்கும். ஆனா அத போய் சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், சரி பரவால்ல விடுமா. எதுவுமே சொல்லாத விட்டுரு. இப்படிதான் சொல்லுவாங்க. அவங்க பிள்ளைங்கள கண்டிச்சதே இல்லை இது வரைக்கும். நான் தான் வந்து கண்டிக்கணும். நான் தான் ஸ்ட்ரிக்ட் பண்ணணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல அன்பு கணவர், நல்ல ஒரு அன்பு தகப்பன். கணவரோட தகப்பன்ல அவர் 200 டைம்ஸ் இருப்பார். என்கிட்டயாவது சில டைம் கோவம் வரும். பிள்ளைங்க கிட்ட என்ன பண்ணாலும் கோவம் வராது. அப்படி ஒரு நல்ல தகப்பன். நான் நினச்சிப்பேன், உங்களை மாதிரி ஒரு அப்பா எனக்கு இருந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்க, நான் வேற லெவலில் போயிருப்பேன் அப்படின்னு. அப்படி வந்து பிள்ளைங்களுக்காக என்ன சொல்கிறது, தன்னுடைய தகுதிக்கும் மீறி நான் அப்போ நினச்சிப்பேன் சம்டைம்ஸு, இப்போ நம்ம ஏசப்பாவும் இப்படி தான் இருப்பாரோ நம்ம மேலே வச்சு அன்பு. ஏன்னா நான் சொன்னல, எங்கள் அப்பா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. எங்கள் அப்பா வந்து ஏர்ஃபோர்ஸ். அதனால் எங்கள் அப்பா வந்து அவங்களோட டிசிப்ளினில் பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. 4 o'clock எங்கள் அப்பா 4 o'clock மேலே பெட்டில் இருந்து நான் பார்த்ததே கிடையாது. 4 மணிக்கு முட்டி போட்டிருப்பாங்க பெட்டில். நான் எக்ஸாம்ஸ்க்கு சம்டைம்ஸ் யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ்லாம் படிக்கும்போது 3 மணிக்கெல்லாம் அலாரம் வச்சு படிப்பேன். அப்போ பார்த்தா எங்கள் அப்பா வந்து கரெக்டாக அந்த 4 o'clock வித்தவுட் எனி அலாரம் எங்கள் அப்பா எழுந்திரிச்சிருவாங்க. ஸோ அதே மாதிரி அந்த டைம் 8 o'clock சர்ச்னா 7:45 எல்லோரும் காரில் போய் உட்காந்துடணும். அதில் நான்லாம் வந்து 7:30க்கே போய் உட்காந்துருவேன், திட்டு வாங்கக்கூடாது அப்படின்னு. அது மாதிரி எங்கள் அம்மாவையும் நான் நிச்சயமாக சொல்லணும். எங்கள் அம்மா செஞ்ச விஷயங்களில் நான் பாதி கூட இப்போ செய்யலைங்க. எங்கள் அம்மா வந்து ஒரு நர்ஸ். ப்ரொஃபஷன் ஷி வாஸ் அ நர்ஸ். உங்களுக்கு தெரியும், ஷிஃப்ட் வரும் இல்லையா, மார்னிங் ஷிஃப்ட், ஈவினிங் ஷிஃப்ட் அண்ட் நைட் ஷிஃப்ட். நானும் என் தம்பியும் தான். எங்கள் 2 பேத்துக்குமே வந்து 1 வயது வித்தியாசம் தான். இப்போது நாங்கள் 2 பேரும் ரொம்ப அடிச்சுப்போம், வாழ்த்தனம் பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம். எங்கள் அம்மா வந்து எங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, குக் வச்சது கிடையாது. எங்கள் அப்பா காலையிலே போயிடுவாங்க. எங்கள் அப்பாவோட ஒர்க் வந்து காலையிலே போயிட்டா லேட் ஈவினிங் தான் வருவாங்க. ஸோ எங்கள் 2 பேர்த்தோட பேர்டன் எங்கள் அம்மா தலையில் விழுகும். எங்களுக்கு எனக்கெலாம் அந்த நமக்கு தலை கட்டி விடணும்ல, மடித்து போட்டு அந்த மார்னிங் ஷிஃப்ட்டில் இருந்தாங்கன்னா ஓடி வருவாங்க ஒரு 10 minutes பிரேக்குக்கு. எதுக்கு, எங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணி வச்சுட்டு எனக்கு ஹேர் கட்டி கொடுக்குறதுக்கு. ஸோ நான் எங்கள் அம்மாவெல்லாம் நினைக்கிறேன், அவங்களும் ஒரு பலவீனமான பாண்டம், அவங்களுக்கு வீசிங் இருக்கும். ஸோ வந்து அதற்கும் மத்தியில் அவங்க ஒரு நாள் நான் படுத்து பார்க்கவே இல்லை. இப்போ நம்ம நிறைய எக்ஸ்கியூஸ் வச்சுட்ருக்கோம்ல. நான் கூட சொல்லுவேன், நேற்று கூட எனக்கு ரொம்ப டயர்டாயிடுச்சு, என்னன்னே தெரில, ரொம்ப டயர்டாக இருக்குது. ஒரு ஃபோன் கூட எடுத்து இந்த மெசேஜ் ரெடி பண்ணும்போது கூட ரொம்ப பலவீனமாக ஃபீல் பண்ணேன். ஆனால் எங்கள் அம்மாவை நான் அப்படி படுத்து நான் பார்க்கவே இல்லை. அவங்களுக்கு அவ்வளோ இருக்கும், வீசிங் இருக்கும், தூக்கம் இருக்காது. நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்து அழகாக அவங்களோட வேலையை செஞ்சு எங்களை ஆஃபீஸ்க்கு அனுப்புவாங்க, சிரிச்ச முகத்தோடு அனுப்புவாங்க. ஸோ அதை நம்முடைய பேரண்ட்ஸ் கிட்டேருந்து நம்ம கற்றுக்கிட்டதை நம்ம பிள்ளைங்களுக்கு நான் நினைப்பேன், அதில் ஒரு 10% அந்த ஒரு அம்மாவாக நான் இருக்கணும் அப்படின்னு நான் நினப்பேன். இன்றைக்கு வரைக்கும் கூட அவங்களுக்கு என்ன சொல்கிறது, நான் என் பிள்ளைங்களெல்லாம் வெக்கேஷன் போனாங்கன்னா அவ்வளோ அழகாக பார்த்துப்பேன். அவங்களுக்கு இன்றைக்கும் குக் கிடையாது, அவங்களே தான் சமைப்பாங்க, டேஸ்ட்டாக சமைப்பாங்க. என் ஹஸ்பண்டை கூப்பிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் சும்மா சொல்லலை, இன்றைக்கு வரைக்கும் நான் ஒரே பொண்ணுன்றனால அவர் இன்றைக்கு வரைக்கும் ராஜ மரியாதை தான். எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தால் மெனு போட்டு தான் எங்கள் அம்மா வந்து டிசைட் பண்ணி குக்கே பண்ணுவாங்க. மருமகன் காலையில் இது செஞ்சிடலாமா, மருமகன் மத்தியானம் இது செஞ்சிடலாமா அப்படின்னு சொல்லி தான் அழகாக செஞ்சு கொடுப்பாங்க, அழகாக கவனிப்பாங்க, நல்லா பார்த்துப்பாங்க. ஸோ நான் அதை நினைப்பேன், நம்ம மருமகன்லாம் வரும்போது நமக்கு அந்த பலன் இருக்குமான்னு கூட நான் யோசிச்சிருக்கேன். அப்படி செஞ்சு கொடுக்க நம்மளால் முடியுமான்னு கூட நான் நினச்சிருக்கேன். என்னை எப்படி பார்க்குறாங்களோ அதே மாதிரி தான் என் தம்பி ஒய்ஃபை பார்ப்பாங்க. டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது, ஒரு குறை சொன்னது கிடையாது. அவங்க 10 years ஒன்றா தான் இருந்தாங்க. இப்போ தான் வேலை நிமித்தமாக 2 பேரும் பெங்களூரில் போய் செட்டில் ஆகிருக்காங்க.
அந்த குழந்தை வந்து அவங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக குழந்தை பிறந்தது. பட் ஆனாலும் அந்த பலவீனத்தில் மத்தியிலும் அந்த குழந்தைய அழகாக பார்த்து கொண்டாங்க. அந்த என் தம்பியோட குழந்தைய. ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த சாட்சிகளெல்லாம் நம்ம எடுத்து நம்முடைய வரும் சந்ததிக்கு இதில் கொஞ்சமாக அது நான் நினச்சிட்டு இருக்கேன். அட்லீஸ்ட் இதில் ஏன்னா நான் வந்து என் மகன் பிறக்கும்பொழுது எங்கள் அம்மா அப்பா சர்வீஸில் தான் இருந்தாங்க. நமக்கு தெரியும்ல அந்த ஃபஸ்ட் 2 மந்த்ஸ் அது ஸ்லீப் பேட்டர்ன்லாம் அவங்களுக்கு பகலில் ஃபுல்லாக முழிச்சிருப்பாங்க, அப்புறம் நைட் ஃபுல்லாக தூங்குவாங்க, அப்புறம் சில டைம் நைட் ஃபுல்லாக முழிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போதெல்லாம் நான் எங்கள் அம்மா 12 அவங்களுக்கு ஷிஃப்ட் முடியும் நைட்டு. அப்பா இருக்கிற வரைக்கும் அப்பா கொஞ்சம் கொஞ்சம் அப்படி பார்த்துப்பாங்க. என் தம்பி கொஞ்ச நேரம் தூக்கி வச்சுருப்பான். அதுக்கப்புறம் ஒரு 10:30க்கு மேலே நான் ரூம்குள்ளே போயிட்டேன்னா 12 எப்போ வருதுன்னு அப்படி பார்த்துட்டு இருப்பேன். அவன் எங்கள் அம்மா 12 வந்தோடனே ஃபஸ்ட்டு கடகடன்னு போய் குளிச்சுட்டு வருவாங்க. வந்தோன்னே அவன் அப்படியே தூக்கி என் பையனை கொடுத்துட்டு, அம்மா பார்த்துக்கோம்மா நான் போய் தூங்குறேன்னு போய் தூங்கிடுவேன். ஏன்னா எனக்கு 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 டயர்டாக இருக்கும், நான் போய் தூங்கிடுவேன். எங்கள் அம்மா எப்போ தூங்குனாங்கன்னே எனக்கு தெரியாது. அவங்க டியூட்டி முடிச்சுட்டு வந்து இப்படியே கையிலே வச்சு ஆட்டி ஆட்டி அவனை தூங்க வைப்பாங்க. நான் அதெல்லாம் நினச்சி பார்க்குறேன், அந்த பலன் எனக்கு இருக்குமான்னு. நான் கடவுள்கிட்ட அதை கேட்குறேன், ஏசப்பா எனக்கு இதெல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு பலன் கொடுங்கன்னு. நம்மளும் கூட ஒரு சின்ன குடும்பம் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த குடும்பத்தை எப்படி வழி நடத்தணும், கடவுளுக்குள்ளே எப்படி அடுத்த சந்ததிகளை உருவாக்கி கொண்டு செல்லணும். ஒவ்வொரு நாள் நீங்கள் சின்ன சின்ன விஷயத்த சொல்லுங்கள். நான் என்னோடய லைஃப் இதை இப்போ இருக்கிற பிள்ளைங்களெல்லாம் நீங்கள் 5 நிமிஷத்துக்கு மேலே அவங்களோட ஃபோக்கஸை உங்ககிட்ட வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்களே நினைப்பீங்க, உங்களோட சின்ன வயசு ஸ்டோரியே சொல்லுங்கள். நான் அதனால் என்ன பண்ணுறதுன்னா, நம்மளோட லைஃப் ஸ்டோரியை, நான் எப்படி காலேஜில் இருந்தேன், நான் எப்படி இருந்தேன், நான் எப்படி உங்கள் டேடியை மீட் பண்ணோம், நான் டேடிக்கு எப்படி எஸ் சொன்னேன், இதெல்லாம் நான் என் பிள்ளைங்கக்கிட்ட இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் அவங்களுக்கு சொல்லி கொடுங்க. அவங்களுடைய எதிர்கால கணவருக்காக மனைவிக்காக ஜெபம் பண்ணோம். எப்பத்துலேருந்து ஒரு 8th 9th 10th ஸ்டாண்டர்ட்னே வச்சுக்கோங்களேன். 10th ஸ்டாண்டர்ட் வந்ததுலேருந்து அந்த பிள்ளைங்களுக்கு நான் இப்போ என் 2 பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ என் பொண்ணு கேட்டால், ஏமா இப்போத்துலேருந்து என்ன ப்ரே பண்ண சொல்கிறீங்க? நான் சொன்னேன், நீ மம்மி டேடியோட ஒரு 20, 21, 23 இயர்ஸ் இருப்ப. அதுக்கப்புறம் ரெஸ்ட் ஆஃப் தி இயர்ஸ் யார் கூட இருக்க போகிற? கணவரோடு இருக்க போகிற. அப்போ ப்ரே பண்ணுமா வேணாமா? நிச்சயமாக அதெல்லாம் சொல்லி கொடுங்க. நான் இப்போத்துலேருந்தே என்னுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக காலையிலே கை வச்சு ஜெபம் பண்ணுங்கள். அந்த சந்ததிக்காக, அது என் பிள்ளைகளுடைய எதிர்கால சந்ததிகளுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோங்க. நானும் என் கணவரும் ஜெபம் பண்ணுறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக, விடுதலையோடு அவரை ஆராதிக்கிற சந்ததியாக உருவாக்கணும். சும்மா இந்த உலகத்தில் வந்தோம், வாழ்ந்துட்டு போனோம், ஒரு குடும்பமாக இருந்தோம், இல்லவே இல்லை. எந்த இடத்துல கடவுள் நம்மளை வச்சிருக்கிறாரோ அந்த இடத்துல அவருக்கு சாட்சியாக இருக்கும் ஒரு குடும்பமாக. ஸோ இந்த 12வது மாதத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். அழகான குடும்பத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனையோ பேருக்கு இல்லாத ஸ்லாக்கியம். எல்லாமே இருந்தும் திருமணம் தடையாகப்பட்ட நிறைய பேர் எனக்கு தெரியும். திருமணம் ஒழுங்காகி ஒரே மாதத்தில் வாழ்க்கை பிரிந்த கப்பிள்ஸ் எனக்கு தெரியும். உங்களுக்கே தெரியல, டிவோர்ஸ் நோக்கி எவ்வளோ கப்பிள்ஸ் போகிறாங்க. அதில் பாதி கிறிஸ்டியன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ரொம்ப மனவேதனையாக இருக்குது. அதனால் நம்மலாம் ரொம்ப ஊக்கமாக ஜெபிக்கணும். நம்ம குடும்பத்திற்கு விரோதமாக போராடுகிற சத்ருவின் கிரியைகளை கர்த்தர் கையில் ஒப்பு கொடுக்கணும். ஏன்னா நான் எப்போவுமே யோசிப்பேன், எங்கள் ஃப்ளாட் வந்து 5 ஹவுசஸ் இருக்கும். எங்களுது தான் கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2, செகண்ட் ஃப்ளோரில் 2. மோஸ்ட்லி ஆல் எலைட் கப்பிள்ஸ் எல்லாம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஃபுல்லாக டாக்டர்ஸ், ரெண்டு பேரும் டாக்டர்ஸ். இந்த சைடு ஆப்போசிட் ஃப்ளாட்டில் இருக்கிறவங்க ஃபுல்லாக அவங்க கஸ்டம்ஸில் இருக்காங்க. ஸோ எல்லாருமே பிஸியாக இருப்போம். காலைல வருவோம், அவங்கவுங்க கார் எடுத்துகிட்டு போவாங்க, அப்படி ஓடுவோம். அப்போது அப்படி இருக்கும்போது நான் நினைப்பேன் நம்ம மற்றவங்க வீட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறது யாருக்காவது டைம் இருக்குமா? ஆனால் மற்றவங்க நம்மளை கவனிக்கிறாங்க. அதுவும் எனக்கு, ஏன்னா சர்வெண்ட் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, அன்றைக்கி நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன்னா, காலையில் ஃப்ரூட்ஸ் சாலட் கட் பண்ணி ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு வைப்பேன் பிள்ளைங்களுக்கு. ஸோ சோஃபாவில் உட்காந்து கட் பண்ணுவேன். கிரில் திறந்து வச்சுட்டு உட்காந்து கட் பண்ணிகிட்ருப்பேன். டோர் திறந்து வச்சுட்டு உட்காந்து கட் பண்ணிட்டுருப்பேன். அதை பார்த்த ஒரு மேடம், அவங்க இறங்கி போவாங்க. நானாக இருந்தால் அப்படியே பார்த்துட்டு போயிருந்துருப்பேன். அவங்க வந்து கேட்டாங்களா என் சர்வெண்ட் கிட்ட, அவங்க டெய்லி ஃப்ரூட் கட் பண்ணி வைப்பீங்களா உங்கள் பாப்பாவுக்கு அப்படின்னு கேட்டாங்களாம். நான் நினச்சேன், இப்போ இதெல்லாம் ஒரு கொஸ்டினா? அப்போது நம்ம மேலே எவ்வளோ கண் இருக்குது. பலாயிரம் நம்ம நினைக்கிறோம் நம்மளை யாரும் நோட் பண்ணலை, நம்மளை யாரும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்மளையும் நோட் பண்ணுறாங்க, நம்ம எப்படி இருக்கோன்னு நோட் பண்ணுறாங்க. நான் அன்றைக்கி ஒரு நாள் என் பையன் என்னை ட்ராப் பண்ண வந்தான். இல்லை, ரயில்வே ஸ்டேஷன் மெட்ரோலேருந்து என்னை பிக்கப் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து, அப்போ வர வழியில் அந்த மேடம் பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு, ஆல்வின் வந்து இனி 2 இயர்ஸில் வேலைக்கு போயிடுவான்ல அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நானே அதை பற்றி யோசிக்கலையே, இந்த அம்மா ஏன் யோசிக்கிறாங்க அப்படி. அப்போ கரெக்டாக பாப்பா காலேஜ் போகும்போது உங்கள் பையன் வேலைக்கு போயிடுவான் அப்படின்னு. அப்போ நம்மளை விட நம்ம சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி எப்படி யோசிக்கிறேன்னு நினச்சேன். நான் அப்போ உடனே ப்ரேயர் பண்ணேன், ஏசப்பா இந்த பொல்லாத கண்களுக்கெல்லாம் என் பிள்ளைகளை
விலக்கி ஏன்னா நம்ம மற்றவங்கள பற்றிலாம் அந்த தாட்டே நமக்குள்ளே உள்ளே போகாது. நம்ம பார்ப்போம், அந்த அந்த பிள்ளை கூட விளாண்டுட்டு இருக்கும், கார் பார்க்கிங்கில் விளாண்டுருக்கும். நான் வரும்போது இருந்தால் எப்படி இருக்க பூஜித்தான்னு சொல்லிட்டு நான் போயிடுவேன். இந்த மாதிரி நம்மளை சுற்றிலும், ஏன்னா யோபு வந்து அதிகாலையில் எழுந்து தன் பிள்ளைகளுக்காக என்ன பண்ணுவாராம்? பாவ நிவர்த்தி செய்வாராம். தகப்பனுடைய ஜெபம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பெண்கள், நான் சொல்லிட்டேன், பெண்களை பற்றி தான் நிறைய பேசியிருக்கேன். தகப்பன்மார் கொஞ்சம் பேர் தான் இருக்கீங்க. எப்படி ஒரு தாயின் ஜெபம் ஒரு பிள்ளைக்கு ரொம்ப முக்கியமோ, தகப்பனின் ஜெபம் அதை விட முக்கியம். யோபு காலையிலேயே எந்திரிச்சு அந்த பிள்ளைகளையே என்ன பண்ணுவாராம்? பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுவாராம். அதனால தான் அந்த பிள்ளைகள் பிற்காலத்தில் அவருடைய சந்ததிகள் எப்படி இருந்துச்சு? ஆசிர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருந்தது. நீங்களும் காலையிலேயே எந்திரிச்சு உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் நிச்சயமாக அந்த ஜெபத்தை, ஏன்னா எங்கள் அப்பா செஞ்ச ஜெபம் தான். நான் சொன்னேன்ல, 4 o'clock மேலே எங்கள் அப்பாவை நான் பெட்டில் பார்த்ததே கிடையாது. ஸோ அந்த ஜெபம் தான் எங்களை இன்னைக்கு வாழ வச்சிருக்கு. நான் சொல்ல, நானும் என் தம்பியோ 2 பேருமே நல்லாயிருக்கும். உயர்ந்த அடைக்கலத்தில் தான் இயேசுப்பா எங்களை வச்சுருக்காரு. ஏன்னா அவரையே நம்ம நம்பி இருந்தபடியால். எங்கள் குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா வேறு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. வேறு ஃபேன்சியாக நாங்கள், எங்களுக்கு வேறு யாருமே வந்து சப்போர்ட் அப்படிலாம் கிடையாது. கடவுள் வந்து எங்களை அழகாக நடத்தி உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு வந்து வச்சுட்டார். இப்போ நாங்கள் திரும்பி பார்க்கும்பொழுது எங்கள் லைஃப் எல்லாம் பார்த்திங்கன்னா பிளஸ்ஸடாக இருக்குது. ஒரு 10 பேருக்கு முன்னாடி வந்து சொல்கிற மாதிரி கடவுள் எங்களை வைத்திருக்கார். நிச்சயமாக நம்மளை என்ன பண்ணுவார்? அதே மாதிரி நம்ம குடும்பத்தையும் வாழ வைப்பார், நம்ம பிள்ளைகளையும் வாழ வைப்பார். இந்த செய்தி உங்களுக்கு நிச்சயமாக பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் குடும்பத்தை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக பார்த்து கொள்ளுங்கள். கர்த்தர் இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுது அவருக்கு தேவைப்பட்டது ஒரு குடும்பம் இல்லையா? அந்த மரியாளையும் யோசேப்பையும் குறித்து பேசினா நிறைய பேசலாம். அந்த ஒரு குடும்பத்தில் அவர் பிறந்ததினால் மகிழ்ச்சி, சமாதானம் இந்த உலகத்திற்கு வந்தது. அதே இயேசு கிறிஸ்து இந்த 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 கிறிஸ்மஸ் மாதத்தில் நம்ம குடும்பத்தில் வந்து பிறக்கும் பொழுது அதே சமாதானம், அதே சந்தோஷம், அதே ரட்சிப்பு நம்முடைய குடும்பத்தின் மூலமாக நமக்கு மட்டும் இல்லை, நம்மை சுற்றில இருக்கிற அனைவருக்கும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாக்கும் ஒரு கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.